இப்படி தங்களுக்கு அடிமேல் அடி கொடுத்து கொண்டிருக்கும் லத்தின் குடும்பத்தை கண்டிப்பாக பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று ஒரு வெறித்தனத்தோடு அவன் அமர்ந்திருக்க, அவர்கள் சென்ற கார் மனோகர் குரூப்ஸை 20 நிமிடத்தில் அடைந்துவிட்டது. அவனை பார்த்து ஸ்டீஃபன் கிங் வேகமாக ஓடி வந்து, விக்ரம் சார் வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம், வாங்க. எல்லாருமே நான் இப்போ கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் உட்கார வச்சிருக்கேன். ஆனால் இதுக்கு வர வைக்கிறதுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும். ப்ளீஸ் உள்ள வாங்க சார் என்று விக்ரமை வரவேற்றான் ஸ்டீஃபன் கிங். அந்த லத்தின் குரூப்ஸ் ஏதேதோ பண்ணி நம்ம மனோகர் குரூப் சைடில் இருக்கிற முக்கால்வாசி ஷேர் ஹோல்டர்ஸை அவங்க கைவசப்படுத்திட்டாங்க. இருந்தாலுமே நான் ஏதேதோ பேசி இப்போ எல்லாருக்கும் ஒரு டைரக்டர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாருமே கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இவங்களை இங்கே வர வைக்கிறதுக்கே படாத பாடுபட்டுட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலான பிரச்சனை. இதை சரி பண்ண உங்களால் மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன் என்று அவன் படபடப்பாக பேசினான். அதன் பின் விக்ரம், ஸ்டீஃபன் கிங், ராக்கெட் ராஜா என 3 பேரும் கான்ஃபரன்ஸ் ஹாலை நோக்கி சென்றனர். வட்ட வடிவிலான டேபிளை சுற்றி 20-25க்கும் மேற்பட்ட பிசினஸ் மேன் மற்றும் உமன் அமர்ந்திருந்தனர். அதில் பாதி பேர் ஓஷன் குரூப்பை சேர்ந்தவர்கள். அவர்கள் அனைவருமே இப்பொழுது லத்தின் குரூப்ஸ் கைவசம் சென்று இருந்தனர். இங்கே இருக்கும் அனைவரது முதலீடு 50% என்றால் நந்தகுமார் மட்டும் இவர்களுக்கு இணையாக 50% இன்வெஸ்ட் செய்திருந்தார். ஆனால் இதற்கு பின்புறமாக விக்ரம் தான் இருந்தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நந்தகுமாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்ததால் தான் நந்தகுமார் இந்த மனோகர் குரூப்ஸிற்கு தலைவராக இருந்தார். ஆனால் இப்பொழுது நந்தகுமார் மிகவும் சீரியஸான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் இருப்பதால் அங்குள்ள அனைவருக்கும் நீ தலைவன் நான் தலைவன் என்ற போட்டி நடக்க இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய லத்தின் குரூப்ஸ் அவர்களை தங்கள் கைவசப்படுத்தியது. இன்னும் அவர்களுக்கு கட்டுப்படாத ஒரு சிலரை தங்களது மிரட்டலுக்கு கட்டுப்பட வைத்தனர். அங்கு இருந்தவர்களில் ஒருவர் எழுந்து, மிஸ்டர் ஸ்டீஃபன், எங்களுக்கு இருக்கிற பிஸி ஸ்கெடியூலை விட்டுட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களுடைய டைம் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்து எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இமீடியட்டாக இந்த ஃபைலை நந்தகுமாருக்கு அனுப்புங்க என்று ஒரு நடுத்தர வயதுக்காரர் ஸ்டீஃபனை பொறுமையின்றி பேச ஆரம்பித்தார். அவரை தொடர்ந்து அடுத்தடுத்து நபர்கள் பேச ஆரம்பித்தனர். அவர் சொல்றது சரிதான். இப்போதான் நந்தகுமார் சேர்மன் பதவியை கண்டினியூ பண்ண முடியாதுல்ல. முறையான ஒரு லீட் இல்லாட்டி நம்மளால் நம்ம கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இப்போ நம்ம இமீடியட்டாக ஒரு நியூ லீட் அரேஞ்ச் பண்ணியே ஆகணும். அதனால் உங்களை தவிர இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது என்னன்னா, இதோ இருக்காரே மிஸ்டர் ஆகாஷ், இவரை இனிமேல் நம்ம தலைவராக கன்சிடர் பண்ணிக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இமீடியட்டாக நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் என்று ஒருவர் தங்களது வாதத்தை முன்வைக்க, அங்கிருந்த பாதி பேர் அந்த நபரின் வாதத்தை அக்செப்ட் செய்ய ஆரம்பித்தனர். ஆமாம், இவர் சொல்கிற இந்த முடிவு தான் எங்களுக்கும் சரின்னு படுது. ஆகாஷ் இந்த லீட் பொறுப்பை எடுத்துக்கிட்டோம் என்று அனைவரும் சொல்ல, நந்தகுமார் எப்படி இந்த கம்பெனிக்காக 50% முழுசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி இவரும் இப்போ அதை விட கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அதனால் நம்ம ஆகாஷை தலைவராக அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இமீடியட்டாக உங்கள் முடிவு என்னன்னு சொல்லுங்கள் என்று இன்னொருவர் பேசினார். இதற்கெல்லாம் காரணம் அந்த லத்தின் குரூப் தான். அவர்கள்தான் இவர்களை இப்படி பொம்மைக்கு கீ கொடுத்தார் போல் பேச வைத்துள்ளனர். இப்படி ஆளாளுக்கு தங்கள் கருத்தை முன்வைத்துவிட்டு ஸ்டீஃபனின் பதிலுக்கு எதிர்பார்த்து ஒரு நிமிடம் அமைதியாக இருக்க, அவர்கள் அனைவரையுமே ஒரு பார்வை பார்த்து ஸ்டீஃபன் அவர்களிடம், இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தலைவர் யாருன்னு ஒரு மனதா தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. ஸோ நீங்க தாராளமா தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கலாம். பட் ஆகாஷ் தவிர நீங்க வேற யார் வேணும்னாலும் தேர்ந்தெடுங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், மனோகர் குரூப்ஸால லத்தின் குரூப்ஸோட டைரக்டரை வச்சிக்க முடியாது. எங்களுக்கு அதுல துளியும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அவங்க கூட இப்ப ஜாயின் பண்ணியிருக்கிற ஆகாஷ் தவிர வேற டைரக்டர்ஸ் யாராவது சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் என்று சொல்ல ஸ்டீஃபன் பேச்சை இடைமறித்தான் ஆகாஷ். ஒரு நிமிஷம் ஸ்டீஃபன். இதனால் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இங்க பாருங்க ஸ்டீஃபன், நீங்க நந்தகுமாரோடைய செக்ரட்டரி அப்படின்றதுனால தான் நாங்க உங்களுக்காக இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க பேசுற வார்த்தை எல்லாமே ரொம்ப தேவையில்லாத வார்த்தையா இருக்கு. நந்தகுமார் இதுக்கு மேல இந்த லீட் போஸ்டிங்கை கண்டினியூ பண்ண முடியாது. அவர் இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கிற இந்த சமயத்துல நாம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயா ஒரு முறையும் முடிவு கேட்டு சைன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க முடியும்? ஸோ இதுக்கு மேலே எங்கள் பொறுமையை சோதிக்க வேண்டாம். இப்போவே இந்த நிமிஷமே எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத சாக்கு போக்கு ஏதாச்சும் சொல்லி டைமை இழுத்தடிக்கலாம்னு பார்க்காதீங்க என்று சொல்லிவிட்டு தனது பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை பற்ற வைத்தான் ஆகாஷ். அவனது இந்த செயல் ஸ்டீஃபன் கிங்கிற்கு மிகவும் கோபத்தை வர வைத்தது.
இதுவே தான் பழைய ஸ்டீஃபனாக இருந்திருந்தால் இந்நேரம் அவன் தன் முன் சிகரெட்டை பற்ற வைத்ததற்கு அவன் வாயில் ரத்தம் கொட்டியிருக்கும். ஆனால் இப்பொழுது பிசினஸ் வட்டாரம், கான்ஃபரன்ஸ் ஹால், டைரக்டர் மீட்டிங் என்று கார்ப்பரேட் வட்டாரத்துக்குள் இருப்பதால் இந்த இடத்தில் இது போன்று நடந்து கொண்டால் தனது இமேஜ் குறைந்து விடலாம் என்று நினைத்தவன் தனது பல்லை இருக்க கடித்து கோபத்தை கண்ட்ரோல் செய்து கைகளை இறுக மூடிக்கொண்டான். அதன் பின் பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவன் தனது கோபத்தை கண்ட்ரோல் செய்தவாறு ஆகாஷை பார்த்து, ஓகே ஆகாஷ், நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. அதனால தான் இந்த டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் கரெக்டான சொல்யூஷன் சொல்கிறதுக்கு நான் 2 முக்கியமான ஆளுங்களை இங்கே வர வச்சுருக்கேன். அவங்க தான் இந்த மீட்டிங்கை இப்போ நெக்ஸ்ட் லீட் பண்ண போகிறாங்க என்று சொல்லி தன் அருகே நின்று கொண்டிருந்த விக்ரமையும் ராக்கெட் ராஜாவையும் கைகாட்டி, இவங்க 2 பேரும் தான், அது மிஸ்டர் விக்ரம் அண்ட் ராக்கெட் ராஜா என்று சொன்னான். உடனே அங்கிருந்த அனைவரது பார்வையும் விக்ரம் மற்றும் ராக்கெட் ராஜா பக்கம் சென்றது. என்னது, ராக்கெட் ராஜா இங்கிருக்காரா என்று ஆகாஷ் முகத்தை சுளித்துக் கொண்டு தங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த ராக்கெட் ராஜாவை பார்த்தான். அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுல எல்லாருக்கும் டாப்ல இருக்கிற ராக்கெட் ராஜா இப்போ இங்க வந்திருக்கிறாரா? இவர் தான் அதுவா? நான் இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பட் இன்னைக்கு தான் பார்க்கிறேன் என்று ஒருவன் சொல்ல, ஆமாப்பா, இவர் தான் ராக்கெட் ராஜா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராக்கெட் ராஜாவுக்கும் நந்தகுமாருக்கும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. மேபி அவரை கூட நெக்ஸ்ட் லீடா இவங்க மொத்தமா முடிவு பண்ணிருக்கலாமோ என்னமோ என்று இன்னொருவன் சொன்னான். அது எப்படி? அவர் கமர்ஷியல் ரீதியான பலமான ஆளுதான், பட் அவனால இந்த பிசினஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போக முடியுமா? கத்தி எடுத்து சண்டை போடுற ஆளுக்கு பேனா லேப்டாப் வச்சுக்கிட்டு இருக்கிற பிசினஸ் பத்தி என்ன தெரியும் என்று இன்னொருவன் முணுமுணுக்க, அது சரி, ராக்கெட் ராஜா பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனா இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த விக்ரம் யாரு என்று ஒரு பெண் கேட்க, விக்ரம் எனக்கு யாருன்னு சரியா தெரியல, இது வரைக்கும் நான் விக்ரம் அப்படின்ற பேரை கேள்விப்பட்டது கூட இல்ல என்று ஒரு நடுத்தர வயது மனிதன் சொன்னான். அப்பொழுது அங்கு இருந்த அனைவரது கவனமும் விக்ரம் பக்கம் சென்றது. ஆமா, இந்த விக்ரம் யாரு? யார் இந்த விக்ரம் என்று ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் கேள்விகளை கேட்டுக்கொள்ள அங்கிருந்த ஒரு பெண்மணியின் குரல் சிரிப்பு சத்தத்துடன் வந்தது. யார் இந்த விக்ரம்? இவர் ரொம்ப பெரிய டானா? ரொம்ப பெரிய பிசினஸ் மேனா? அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்க எல்லாரும் இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்கிற அளவுக்கு இவன் ஒன்றும் ரொம்ப பெரிய ஆள் எல்லாம் கிடையாது. புருஷோத்தமன் ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? அந்த வீட்டோட மருமகனா இருந்துட்டு இருக்கான். சாரி, வீட்டோட மாப்பிள்ளையா தண்டமா உக்காந்துட்டு இருக்கான். இவனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க வீட்டில் இவனை யாருமே மதிக்கிறது கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவன் ஒய்ஃபோட காசுல தான் உட்காந்து சோறு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் இன்னைக்கு நம்ம டைரக்டர் மீட்டிங் ரன் பண்ண இந்த ஸ்டீஃபன் கிங் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு என்று அந்த பெண் விக்ரமை மிகவும் இழிவாக பேசினார். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த இன்னொருவனோ, ஆடா ஆமாப்பா, இந்த மேடம் சொல்றது கரெக்ட் தான், எனக்கும் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, இவன் அந்த புருஷோத்தமன் ஃபேமிலியோட மருமகன், லோக்கலான ஒரு ஆளு, இவனுக்கு வேலை வெட்டின்னு எதுவுமே கிடையாது, இப்ப வர இவன் பொண்டாட்டியை நம்பி தான் இருந்துட்டு இருக்கான் என்று சொல்ல அங்கிருந்தவர்களிடம் இருந்து சிரிப்பு சத்தமும் அதே சமயம் விக்ரமை பார்த்து ஒரு அருவருப்பான பார்வையும் தோன்றியது. இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்த ஆகாஷ் மிகவும் கோபமான முகத்துடன் ஸ்டீஃபனை பார்த்து, என்ன ஸ்டீஃபன், விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? நாங்கெல்லாம் எதுக்காக இங்க சும்மா சர்க்கஸ் பார்க்கறதுக்காக வந்து உக்காந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தேவையில்லாம எங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரோட்ல போறவனை கூட்டிட்டு வந்து இந்த டைரக்டர்ஸ் மீட்டிங்கை லீட் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. புல்ஷிட் என்று கோபமாக கத்தியவன் விக்ரம் அருகில் வந்து, இப்போ ஒழுங்கா இந்த வேஸ்ட் ஃபெல்லோவை வெளியே அனுப்புறீங்களா? நாம நெக்ஸ்ட் லீட் யாருன்னு சீக்கிரமா முடிவெடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பணும் என்று அவன் சொல்ல விக்ரமை இழிவாக பேசிய பெண் அப்பொழுது அவர்களுக்கு முன்னால் வந்து, இங்க பாருங்க மிஸ்டர் ராக்கெட் ராஜா, உங்களுக்கும் நந்தகுமாருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது கமர்ஷியல் ரீதியானதுன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லாமே நீங்கள் ஆஃபீஸ் வெளியே வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கும் இங்கே டைரக்டர்ஸ் மீட்டிங்க்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி இங்கே வரலாம்? ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வெளியில் போகலாம். போகிறப்போ இதோ உங்கள் பக்கத்தில் நிற்கிறானே லோக்கலான ஆள், இவனையும் கூட்டிகிட்டு போகலாம். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கும் நந்தகுமாருக்கும் உள்ள பாண்டிங் வெளியவே கண்டினியூ பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் உள்ளே வந்து எங்களோட பிஸ்னஸ் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது என்று அந்த பெண் சொல்ல கண்களை அகல விரித்து அவளை பார்த்த விக்ரம் மனதிற்குள், பாரதி கண்ட புதுமை பெண் எப்படியெல்லாம் பேசுதுன்னு பாரேன் என்று இடுப்பில் கை வைத்து சிரித்துக்கொண்டே நக்கலாய் சொன்ன விக்ரம், வாட் யூ ஸ்பீக்கிங்
என்று அந்த பெண் கோபமாக கேட்க, என்னம்மா நீ பெரிய பிசினஸ் மேன் அது இதுன்னு சொல்ற, நான் பேசினது உன் காதுல விழுகலையா? இல்ல உனக்கு தமிழ் தெரியாதா? இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட தமிழ்ல நல்லா தானே பேசின. நான் பேசினது தமிழ்ல உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்போ நான் பேசினது உனக்கு காதுல விழுகல, அப்பனா உனக்கு காது கேட்காதா? பிசினஸ்ல இவ்வளவு திறமையா சாதிச்சிருக்க, ஆனா காது கேட்கலையா? நான் என்ன பேசினேன்னு மறுபடியும் கேட்கிறேன் என்று அவளை கிண்டல் செய்து விக்ரம் சிரிக்க அந்த பெண்ணிற்கு மிகவும் கோபத்தை வர வைத்தது. பாத்தீங்களா ஆகாஷ், இந்த மாதிரி லோக்கலான ஆளுங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா இப்படிதான் எல்லாமே இருக்கும். எப்படி இன்சல்ட் பண்ணி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? இவங்களை டைரக்டர்ஸ் மீட்டிங்க்கு லீட் பண்ண விட்டோம். மனோகர் குரூப்ஸ் நாளைக்கு பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெரிய கடையை போட வேண்டியதுதான். நாமெல்லாம் அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ண அங்கங்க ஒரு பேக்கை தூக்கிட்டு கையில மைக்க வச்சுக்கிட்டு போய் கூவிட்டு இருக்க வேண்டியதுதான். புல்ஷிட். இது கார்பரேட் கம்பெனின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா, இல்ல பிளாட்ஃபார்ம் பக்கத்துல போட போற பெட்டி கடை நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா என்று சொல்லி அந்த பெண் அங்கிருந்து நகர்ந்து கொள்ள இப்பொழுது ஆகாஷ் மிகவும் கோபத்துடன், ஏய் ஹூ ஆர் யூ மேன்? உன்னை நான் அப்பவே வெளியே போக சொன்னேன். நீ இங்க இருக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஆளு. இது என்ன உங்க ஊர் பக்கம் ரோட்டோரத்துல விளையாடுற கிரிக்கெட் மேட்ச்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ தான் கேப்டன், நான் தான் கேப்டன், டாஸ் போட்டு எடுத்துக்கிறதுக்கு. மரியாதையா இங்கிருந்து வெளியே போ என்று அவனை மிரட்டினான். யாருடா நீ? பாக்குறதுக்கு கொத்தரங்காய்க்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி இருக்கிற, ஆனா இந்த ஆட்டம் ஆடுற என்று மனதிற்குள் நினைத்து ஆகாஷை எரிக்கும் பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாது நேராக சென்று சேர்மன் சீட்டில் அமர்ந்தான் விக்ரம். அங்கிருந்த அனைவருக்கும் அவனது இந்த செயல் ஆச்சரியமாக இருந்தது. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா, நாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம நெக்ஸ்ட் லீடா முடிவு பண்ணிருக்கிற ஆகாஷ் இவ்வளவு தூரம் சொல்லியும் இவன் அவர் பேச்ச மதிக்காம போய் டைரக்டா சேர்மன் சீட்ல உட்காருவான் என்று கோபமாக தங்களுக்குள் முணுமுணுக்க அங்கிருந்த அனைவரையும் பார்த்து சிரித்த விக்ரம், ஆமா நீங்க எல்லாரும் அந்த லத்தீன் ஃபேமிலிக்கு எத்தனை ரூபாய்க்கு வேலை போயிருக்கீங்க என்று கேட்ட. யாருடா நீ? பாக்குறதுக்கு கொத்தரங்காய்க்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி இருக்கிற, ஆனா இந்த ஆட்டம் ஆடுற என்று மனதிற்குள் நினைத்து ஆகாஷை எரிக்கும் பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாது நேராக சென்று சேர்மன் சீட்டில் அமர்ந்தான் விக்ரம். அங்கிருந்த அனைவருக்கும் அவனது இந்த செயல் ஆச்சரியமாக இருந்தது. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா, நாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம நெக்ஸ்ட் லீடா முடிவு பண்ணிருக்கிற ஆகாஷ் இவ்வளவு தூரம் சொல்லியும் இவன் அவர் பேச்ச மதிக்காம போய் டைரக்டா சேர்மன் சீட்ல உட்காருவான் என்று கோபமாக தங்களுக்குள் முணுமுணுக்க அங்கிருந்த அனைவரையும் பார்த்து சிரித்த விக்ரம், ஆமா நீங்க எல்லாரும் அந்த லத்தீன் ஃபேமிலிக்கு எத்தனை ரூபாய்க்கு வேலை போயிருக்கீங்க என்று கேட்டான். அதை கேட்ட ஆகாஷ் முகம் சுளித்து, என்ன பேசுற விக்ரம்? நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? நாங்கெல்லாம் எதுக்கு அந்த லத்தீன் குரூப்ஸுக்கு வேலை போக போறோம்? நாங்க எல்லாருமே நம்ம மனோகர் குரூப்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இந்த கம்பெனிக்கு உண்மையா இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ். அதை ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்க. நீ நம்மளோட மனோகர் குரூப்ஸ் அந்த லத்தீன் குரூப்ஸோட ஒன்னா சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கம்பெனி ஹை லெவலுக்கு போகும். அது மட்டும் இல்லாம நமக்கு அவங்களோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். பிகாஸ் நாம இப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். அதை புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாம நாங்க லத்தீன் குரூப்ஸுக்கு விலை போயிட்டோம் அது இதுன்னு நீயா உன் கற்பனைக்கு வாய்க்கு வந்த எதையும் பேசிக்கிட்டு இருக்காத என்று காரசாரமாக சொன்னான் ஆகாஷ். இங்க பாரு மேன், நாம இப்படி அந்த லத்தீன் குரூப்ஸுக்கு அகைன்ஸ்டா பேசிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு அங்க ஹாஸ்பிட்டல்ல நந்தகுமார் ஒரு பெட்ல படுத்திருக்கிறாரு. நாளைக்கு அவர் கூட நீ எல்லாரும் போய் அவர் பக்கத்துல இருக்கிற பெட்ல படுத்துக்கணும். இல்லையா ஸ்ட்ரைட்டா பரலோகம் கூட போக சான்ஸ் இருக்கு. இதுக்கு நம்ம அந்த லத்தீன் குரூப்ஸோட சேர்ந்துக்கிறதே நல்லதுதான் என்று இன்னொருவர் சொன்னார். இங்க பாரு விக்ரம், உனக்கு இந்த பிசினஸ் நாலேஜ் எல்லாம் சுத்தமா கிடையாது. இன்னும் சொல்ல போனா பிசினஸ்னா என்ன அப்படின்னு பேசக்கூட தெரியாத ஆளுதான் நீ. பிஸ்னஸ்னா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்கிருந்து பண்ணணும், எந்த டைம் எந்த சைடு இருக்கணும், இது எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச் ஃபாரின் போய் படிச்சு மாஸ்டர் டிகிரி எல்லாம் முடிச்சு இங்க வந்து இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிற எங்களுக்கு தான் அது என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட எங்களுக்கு நீ எல்லாம் வந்து கைட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது என்று ஆகாஷ் அவனை பார்த்து கிண்டலாக சொல்ல அவனை மேலும் கீழும் பார்த்து நக்கலாக சிரித்தவன் அங்கு இருந்த அனைவரையுமே அதே சிரிப்பு பார்வையுடன் பார்த்துவிட்டு, அந்த லத்தீன் குரூப் எவ்வளவு கிரிமினலான ஆளுங்க, அவங்க பிளான் என்ன எதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம இவங்க அந்த லத்தீன் குரூப்ஸ் கூட சேர்ந்தா மட்டும்தான் வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்டை நல்லபடியா ரன் பண்ணி சக்சஸ் பண்ண முடியும்னு பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வருது என்று தனக்குத்தானே நினைத்தவன் அவர்களை பார்த்து, இங்க பாருங்க, உங்களோட எல்லாம் அதிகமா பேசி என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன், நீங்க அதுக்கு மட்டும் உண்மையை சொல்லுங்க.
நீங்க எல்லாருமே நாம கண்டிப்பா அந்த லத்தீன் குரூப்ஸோட ஒத்துழைக்கணும்னு நினைக்கிறீங்களா என்று திட்டவட்டமான முடிவை கேட்டான். நிச்சயமா, இங்க இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் அந்த முடிவுல தெளிவா இருக்காங்க. நானும் ரொம்ப தெளிவா இருக்கேன். லத்தீன் குரூப்ஸோட சேர்ந்து நம்ம மனோகர் குரூப்ஸோட வளர்ச்சிக்கு வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாம நம்ம மனோகர் குரூப்ஸுக்கு லத்தீன் குரூப்ல இருந்து ஒரு டைரக்டிங் பர்சனை கொண்டு வரணும். இதுதான் எங்க முடிவு. ஸோ இந்த முடிவை பத்தி நீங்க உங்க ஃப்ரெண்டு நந்தகுமார் கிட்ட போய் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்று சொன்னான் ஆகாஷ். ஆமா ஆகாஷ், நீங்க சொல்றது தான் கரெக்ட். நீங்க தான் எங்க முடிவுபடி இனிமே நீங்க தான் எங்களோட லீட். ஸோ நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நாங்க எல்லாரும் ஃபாலோ பண்ண போறோம். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று அந்த டைரக்டர் கூட்டத்தில் இருந்த ஒருவன் சொன்னான். இன்னும் எத்தனை நாளைக்குடா நீங்க இதே மாதிரி உங்களுக்காகவும் உங்க ஃபேமிலிக்காகவும் அந்த லத்தீன் குரூப்ஸ் பின்னாடி நாய் மாதிரி ஓட போறீங்க? அவங்கள பார்த்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பயமா என்ன என்று சிரித்துக் கொண்டே நக்கலாக கேட்டான் விக்ரம். அவனது இந்த வார்த்தை அங்கிருந்த அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. என்ன சொன்ன? இப்ப நீ என்ன சொன்ன என்று ஒரு பெண் மிகவும் ஷாக்கிங்காக அவனை பார்த்து கேட்டாள். அவளது முகம் மட்டுமில்லை, விக்ரம் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு அங்கிருந்த அனைவருக்கும் ஷாக்காகத்தான் இருந்தது. இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் என்ற கேள்வி அனைவரது மனதிற்குள்ளும் இருந்தது. காரணம், சில நாட்களுக்கு முன்பு தங்கள் நிறுவனத்துடன் சேர்ந்து கொள்ளுமாறு மனோகர் குரூப்ஸில் உள்ள ஷேர் ஹோல்டர்ஸை லத்தீன் குரூப் வற்புறுத்தியது. ஆனால் யாரும் கேட்பதாக இல்லை. உடனே அவர்கள் பேச்சுக்கு கட்டுப்படாதவர்களை அவர்களது குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், மனைவி என அனைவரையும் கடத்தி மிரட்டிதான் அவர்களை இந்த முடிவிற்கு ஏற்றுக்கொள்ள வைத்திருந்தனர். அங்கிருந்த அனைவரது முக மாற்றத்தையும் பார்த்த ஆகாஷ், இவ என்ன எல்லார் மைண்டையும் இப்படி ஏதேதோ பேசி டைவர்ட் பண்ணிடுவான் போலயே, இப்படியே விடக்கூடாது, அது தப்பாச்சே என்று யோசித்தவன் வேகமாக விக்ரம் பக்கம் திரும்பி கோபமாக, நான்சென்ஸ், என்னடா நீ ஏதேதோ பேசி எல்லாரோடைய மைண்டையும் டைவர்ட் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா இடியட் என்று அவன் சிறிது பதட்டத்துடன் அவனை மிரட்டினான். அவனது பதட்டமே ஆகாஷ் மீது தவறு உள்ளது என்பதை விக்ரமிற்கு தெளிவாக படம் போட்டு காட்டிவிட்டது. அவனை பார்த்து சிரித்தவாறு கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவன் அவர்கள் அனைவரிடமும், அந்த லத்தீன் குரூப்ஸை பார்த்து பயப்படுற உங்களுக்கு என்ன பார்த்து பயம் இல்ல தானே என்று சொன்ன விக்ரம் ராக்கெட் ராஜாவை கண் சைகையால் ஏதோ சொல்ல, ஓகே சார் என்று சொன்ன ராக்கெட் ராஜா தனது கையில் இருந்த பிரீஃப் கேஸை திறந்து அதிலிருந்து சில பேப்பர்ஸை எடுத்து அதில் மனோகர் குரூப்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸின் அந்தரங்க ரகசிய தகவல்களும் அதை வைத்து லத்தீன் குரூப்ஸில் அவர்களை மிரட்டும் பதிவுகளும் இருந்தது. இது அனைத்தையும் பிளாக் ஹாக் டீமிடமிருந்து ராக்கெட் ராஜா கலெக்ட் செய்திருந்தான். அதை அவனிடம் நீட்ட அந்த டீடைல்ஸை அங்கிருந்த மிகப்பெரிய மேஜை மீது வைத்த விக்ரம், ஒரு நிமிஷம் எல்லாரும் பாருங்க என்று கூலாக சொன்னவாறு சிகரெட்டை பற்ற வைத்தான். அதில் இருந்த டீடைல்ஸ் அனைத்தையும் பார்த்த பின் அவர்களது அடிவயிற்றில் பயம் புலியை கரைக்க ஆரம்பித்தது. அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டே தனது தொண்டையை கனைத்த ராக்கெட் ராஜா கர்ஜனையோடு குரலோடு, என்ன இங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்களா? இதுல இருக்கிற விஷயம் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க டைரக்டர்ஸ் என்று சொல்ல அவர்கள் அனைவரும் தங்கள் மனதிற்குள், அடக்கடவுளே, இதுல என்ன எல்லா டீடைல்ஸும் இப்படி புட்டு புட்டு இருக்கு, இது எல்லாமே வெளியே வந்துச்சுன்னா நம்ம லைஃப் மொத்தமாவே ஸ்பாயில் ஆயிடுமே. ஆமா, லத்தீன் ஃபேமிலி கிட்ட இருந்து இந்த டீடைல்ஸ் எல்லாமே இவங்க கைக்கு எப்படி வந்துச்சு என்று குழப்பத்துடன் ராக்கெட் ராஜாவை பார்த்தவர்கள் அடுத்த வார்த்தை பேசுவதற்கு தங்கள் வாயை திறக்கவே இல்லை. ஆனால் ஒருவனோ கை கால்கள் நடுங்கியபடி தனது நெற்றியில் வடிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு பயம் கலந்த குரலோடு ராக்கெட் ராஜா முன் வந்து நின்று, உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் எங்கிருந்து கிடைச்சது என்று கேட்க, நீங்கெல்லாம் அந்த லத்தீன் குரூப்ஸ் கிட்ட என்ன மாதிரி ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க பின்னாடி நீங்க நாய் மாதிரி போய் உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ண நினைக்கிறீங்களா? இதை நினைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லல? இங்க பாருங்க, நந்தகுமார் இந்த கம்பெனிக்கு மட்டும் மெயின் பர்சன் கிடையாது, ஹோல் இந்தியாவிலேயே அவர் முக்கியமான ஒரு பர்சன். அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க அந்த லத்தீன் ஃபேமிலிக்காக அவமானப்படுத்த நினைக்கிறீங்களா? நீங்க இப்ப எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சமாச்சும் அதை பத்தி யோசிச்சு உங்க மேல இருக்கிற தப்பை ரியலைஸ் பண்ணுங்க என்று அவன் கூறினான். ராக்கெட் ராஜா அவர்களுக்கு உண்மை என்ன என்பதை புரிய வைத்ததாலோ இல்லை அவர்களை பற்றிய விவரங்கள் அந்த பேப்பரில் மிக தெளிவாக இருக்கும் பயத்தாலோ என்னவோ தெரியவில்லை. அவர்கள் அதன் பின் ஏதும் பேசாது அவன் சொன்னதை பற்றி சிறிது யோசித்து பார்க்க ஆரம்பித்தனர். லத்தீன் குரூப்ஸ் மிக திறமையாக மனோகர் குரூப்ஸின் இயக்குநர்களுக்கு எதிராக அனைத்து
அந்தரங்க ஆவணங்களையும் கலெக்ட் செய்து அவர்களை பிளாக்மெயில் செய்து தங்கள் கைவசப்படுத்தியதை பற்றி தகவல் பிளாக் ஹாக் டீமில் இருந்து கிடைத்ததும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ராக்கெட் ராஜா உடனடியாக விக்ரமிடம் இதையெல்லாம் சொன்னான். இந்த மாதிரி பயங்கரமான ஒரு டீட்டெயில்ஸை கையில வச்சுக்கிட்டு பிளாக் ஹாக் மாதிரி ஒரு டேஞ்சரான ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டுனா இவங்கெல்லாம் நார்மலான பீப்புள், இவங்க எப்படி சமாளிப்பாங்க? அதுவும் ஒத்துக்கிட்டா பணம் தரணும் சொன்னா அதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா அவங்க பேச்சை தானே கேட்க நினைப்பாங்க என்று விக்ரம் ராக்கெட் ராஜாவின் காதுக்குள் முணுமுணுத்தான். இந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாம் பார்த்த அவர்கள் அனைவருக்குமே ஏதோ கசப்பான ஒரு உணவை சாப்பிட்டது போல இருந்தது. அதன் பின் தாங்கள் செய்ய இருந்த தவறுகளை உணர்ந்தவர்கள் அதை பார்த்து, எங்களை மன்னிச்சிடுங்க, அவங்க எங்களை மிரட்டினது உண்மைதான், அந்த பயத்தில் தான் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மற்றபடி உங்களை எதிர்க்கணும் அப்படின்ற நினைப்பு எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை என்று தனது நெஞ்சை பிடித்தவர் கண்களில் கண்ணீர் வடிய ஒரு டைரக்டர் சொன்னார். அவர் முன் இருந்த டீட்டெயில்ஸில் அவர் தொழில் சம்பந்தமான அனைத்து வணிக ரகசியங்களும் இருந்தது. ஒருவேளை அந்த பேப்பர்ஸ் வெளியே வந்தால் அவரது கம்பெனிஸ் முற்றிலும் திவாலாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் லத்தீன் குழுவை போல ராக்கெட் ராஜா யாரையாவது ஒருவரை வைத்து தன்னை கடத்தி சென்று கொலை செய்து விடுவாரோ என்று பயம் கூட அவரது மனதிற்குள் இருந்தது. ஆமா மிஸ்டர் விக்ரம், அவர் சொல்றது உண்மைதான். அந்த லத்தீன் குரூப்ஸ் எங்களை மிரட்டினாங்க, அதனால தான் நாங்க இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. இப்போ எங்க தப்ப நாங்களே ரியலைஸ் பண்ணிட்டோம். சோ நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, நீங்க சொல்றத கண்டிப்பா நாங்க உங்களை ஃபாலோ பண்றோம் என்று ஒரு பெண் அவனிடம் சொன்னாள். இப்போ நீங்க இருக்கிற இந்த முடிவுல கான்பிடென்ட்டா உறுதியா இருந்தீங்கன்னா லத்தீன் குரூப் மாதிரி கேவலமான பிஹேவியர் உள்ள கம்பெனிஸை என்ன வேணும்னாலும் பண்ணி அழகா அவங்களை இங்கிருந்து அடிச்சு துரத்தலாம். அவங்கள வெளியே அனுப்பிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி, நம்ம நாடு, நம்மளோட மனோகர் குரூப்ஸ், இது எல்லாமே ரொம்ப சேஃப் என்று விக்ரம் சொல்ல, நீங்க சொல்றது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு விக்ரம் சார், கண்டிப்பா இது நிஜமாகணும், அதுக்காக நாங்க உங்க பின்னாடி கண்டிப்பா இருப்போம் என்று ஒரு டைரக்டர் சொல்ல மற்ற அனைவரும் அவரது பேச்சை ஆமோதித்தனர். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆகாஷுக்கும் ராக்கெட் ராஜா அவனை பற்றி கொடுத்த டாக்குமெண்ட் ஆரம்பத்தில் மனதிற்குள் பயத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் லத்தீன் குரூப்பிடம் இருந்து கிடைத்த சன்மானத்தின் பேராசையால் இந்த டாக்குமெண்ட்ஸ் இவன் கைக்கு எப்படி வந்துச்சு, ஏதேதோ காட்டி இங்கிருந்த எல்லாரையுமே டைவர்ட் பண்ணி மறுபடியும் அவங்க பக்கம் இழுக்க ஆரம்பிக்கிறானே என்று யோசித்தவன், இங்க பாருங்க, நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பானது. இப்போ நம்ம லத்தீன் குரூப்ஸோட பாதி படகுல ஏறி போயிட்டோம். இப்ப திடீர்னு மறுபடியும் பின்வாங்கினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த டீட்டெயில்ஸ்ல இருக்கிற விஷயம்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, இத அசால்ட்டா நாமளே சமாளிக்க முடியும். ஒண்ணுமில்ல, இந்த விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ண சொல்லி அவங்க கிட்டயே நம்ம ஹெல்ப் கேட்டோம்னா அவங்க உடனே நமக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கான பலம் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அதை பத்திலாம் அவங்கள ரியலைஸ் பண்ண விடாம இந்த விக்ரமும் ராக்கெட் ராஜாவும் ஏதேதோ பேசி உங்க மனசை குழப்பி விட்டு ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ள தள்ள பாக்குறாங்க. சோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க என்று சொன்னவன் விக்ரம் பக்கம் திரும்பி, நீ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கிருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்த அதெல்லாம் தெரியாது, ஆனா நீ போட்டுக்கிட்டு இருக்க அந்த போலி டிராமா எதுவுமே பழிக்கவே படிக்காது. நீ என்ன பண்ணாலும் இவங்க எல்லாரும் லத்தீன் குரூப்ஸோட ஜாயின் பண்றத தடுக்கவே முடியாது என்று சொல்லி தனது டையை சரி செய்தவன் அவனை பார்த்து ஏளன சிரிப்பு ஒன்று சிரிக்க தனது சேரில் இருந்து எழுந்த விக்ரம் நேராக அவன் அருகில் சென்று அவன் கன்னத்தில் பலார் பலார் என 2 முறை அறைந்தான். அவன் அறைந்ததில் 2 சுற்று சுற்றி கீழே விழுந்த ஆகாஷ் வழியில் அலறியவாறு தனது உதட்டில் வழிந்த ரத்தத்தை துடைத்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.